ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மில்கி அண்ட் ஃபேமிலிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மில்கி மம்மி பேசுகிறேன். இன்றைக்கி எல்லோ பம்ப்கின் கீர் தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் டிஷ், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. எல்லோ பம்ப்கினை இந்த மாதிரி 300 கிராம்ஸ் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் நெய்யை பேனில் போட்டு எல்லோ பம்ப்கினை ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த உடனே நல்லா கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் 6 கேஷ்யூஸ் அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ஜஸ்ட் அரை டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. விசில் நல்லா வந்தக்கப்புறம் 2 விசிலுக்கு அப்புறம் அது காம் ஆகிட்டக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பியூரே ஃபார்மில் ஆக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த பியூரே ஃபார்ம் தான் நம்ம பேனில் போட்டு நம்ம சுருளை வதக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பியூரே ஆக்கினக்கப்புறம் அது ஒரு சூப்பரான கலரில் வரும். நீங்கள் குங்குமப்பூ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இந்த கலரே பயங்கரமாக இருக்கும். பேனில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பியூரேவை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் திக் மில்க், அதாவது ஆரோக்கியா ஆரஞ்சு பாலாக இருந்தாலும் சரி, ஆவினாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கம்மியானோடனே, இந்த பாலுடைய அளவு கொஞ்சம் கம்மியானோடனே ஒரு 2-3 ஸ்பூன், நான் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஃபுல்லாக சேர்த்தேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதித்த உடனே நல்லா ஒரு 25 கிராம் பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, இதை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கீர் அப்படின்றதுனால இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மேட்டில் இறக்கிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை to 1 ஹவர் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு அது திக்காகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.